வணக்கம் மக்களே, நான் தான் ஸ்டாக்கர். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. 0.87% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரீனாக இருக்கும். ரெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்டிங்லேருந்து மேலே போய் அதுக்கடுத்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, மேலே போயிட்டு தான் இருந்துச்சு. யூஎஸ் ஈரான் போர் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ் ஈரான் போர் இப்போ வரைக்கும் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நேற்றே வீடியோ போட்டிருந்தோம். இப்போதைக்கு ஈரான்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டோம். எங்கே போக மாட்டோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் 2வது தடவை. ஸோ ஃபஸ்ட்டு தடவை நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோட்டலில் காசு கொடுக்குறது கூட இது வழி இல்லை. இப்போ எப்படி காசு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அமெரிக்காக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாகிஸ்தானுக்கு கிளம்பிட்டாங்க. பட் ஈரான்காரங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளம்பாமல் இருக்காங்க. பட்டு கிளம்புவாங்களா, பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அடுத்து ஈரான்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மிரட்டியிருக்காங்க அமெரிக்காக்காரங்களை. ஸோ என்ன மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈரான் வான்ஸ் நியூ கார்ட்ஸ். ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புது கார்டு இருக்கான். அந்த கார்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. பட் அவங்க போரை ஆரம்பித்தா, ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா போரை ஆரம்பித்தா நாங்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கார்டு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ப்ளஸ் பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மெயின் பாயிண்ட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கினது சிபிஎஸ்சி செக்டர் அடி வாங்குச்சு. ஸோ 0.43ல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. மெயின் விஷயம் கதாநாயகன் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்எம்சிசி செக்டர் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு விளையாட்டு விளையாண்டாம்பார், அடிச்சு தூக்கி விட்டான். 2.55% பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி கதாநாயகன் யார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நெஸ்லே. ஸோ நெஸ்லே தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்டையை கலப்பினதேவும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஃப்எம்சிஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியலனா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எஃப்எம்சிஜியோட ஃபுல் ஃபார்ம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஃப்எம்சிஜினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் டவுட் மாதிரி கூட கேட்கலாம், அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நெஸ்லே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட Q4 ரிசல்ட் அப்ளை பண்ணாங்க, அதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த Q4 ரிசல்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8% ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே ரிசல்ட் வந்துச்சு. இந்த ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 8.5% இன்றைக்கி பட்டையை கிளப்பி விட்டுருச்சு. ஸோ Q4 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம பிடிஎஃப் ஓப்பன் பண்ணோம்னா ஏதாவது டிவிடெண்டு, ஸ்ப்ளிட்டு, ரேஷியோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்க. அப்படினாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்திருக்கு. ஸோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ₹5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஏஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ரிசல்ட்டில் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்ட் அலோன். ஸோ ஸ்டாண்ட் அலோன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கன்சோலிடேட்டர் படிக்கணும். ஸோ கன்சோலிடேட்டருக்கு போவோம். கன்சோலிடேட்டர் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ருபீஸ் இன் மில்லியனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ பாக்ஸ் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் எங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா இது இந்த வருஷத்தோடது, இந்த Q4ஓடது, இது பழைய Q4ஓடது, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா Q3ஓடது, இந்த வருஷத்தோடது. ஸோ இது Q4 இதான் பார்த்தீங்கன்னா மெயின். இதான் நமக்கு இந்த வருஷம் வந்தது, இப்போ வந்தது Q4ஓடது. ஸோ 67,662. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கடைசி ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா அது கோடியில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 6,766 கோடி இந்த தடவை வந்திருக்கு. அவங்க சேல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. 5,679 கோடி. அதுக்கு முன்னாடி 5,512 கோடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்லாம் கழிச்ச பிறகு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் இந்த தடவை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1,110 கோடி அவங்களுக்கு இந்த தடவை ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 1,100 கோடி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 998 கோடி இருந்துச்சு போன குவார்ட்டரில். அதே மாதிரி Q4 போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 873 கோடி இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஜம்ப்பு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பெர்சன்டேஜ் கணக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குருவோம்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் 1114 கோடி வந்திருக்கு. இயர் ஆன் இயர் போன வருஷத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 25% வந்து கூடியிருக்கு. அதே மாதிரி போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.4% வந்து கூட்டியிருக்கு. ஸோ குவார்ட்டரும் கூடியிருக்கு, அதே மாதிரி இயர் ஆன் இயர் வைஸும் கூடியிருக்கு. ஸோ ப்ராஃபிட் ரொம்ப கூடியிருக்கு, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்து ரெவென்யூ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து பாருங்கள் 6748 கோடி இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம அந்த பிடிஎஃப் ரிப்போர்ட்லேயே வந்து பார்த்தோம். இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 22%, அதே மாதிரி குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 19% வந்து கூடியிருக்கு. ஸோ சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூடியிருக்கு. அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 27.6% வந்து கூடியிருக்கு. மார்ஜின் தான் முக்கியம். மார்ஜின் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 25.2% முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26.3%. ஸோ மார்ஜின் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அந்த 100 ரூபாவில் அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு அவங்க காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். 26 ரூபா, 100 ரூபாய் அவங்க ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னா 26 ரூபா அவங்களோட ப்ராஃபிட். அதான் வந்து மார்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்ட்டர்லி க்ரோத் தான். இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் வந்து இப்போ வரைக்கும் காமிச்சதில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8.5% வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம மெயின் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சது யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதான் மேகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து லீடராக இருக்குது. அடுத்து கிட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்குது. நெஸ்கேஃபே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. அதுக்கடுத்து பெட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. மெயின் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ், மெயின்லி பிளிங்கிட்டும் ஜெப்டோ அப்புறம் இன்ஸ்டாமார்ட்டும் இருக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் நிறையா விற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களே டேரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிளிங்கிட் எட்டர்னலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் கொக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்ளை இம்ப்ரூவ் ஆகுது, அதாவது நிறையா ப்ராடக்ட் கொக்கோ நிறையா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுகர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் விலை வந்து கூடியிருக்கு. அப்புறம் எடிபிள் ஆயில் விலை வந்து பார்த்திங்கன்னா கூடியிருக்கு, நம்ம சாப்பிட்ற எண்ணெய். அதே மாதிரி வீட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட் ப்ரைஸு கூடலை, பட் வீட் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு, சப்ளையில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்லேயோட ரிசல்ட்டு. அடுத்து எஸ்டிமேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்டிமேட் எவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் வந்து 1114 கோடி இப்போ வந்திருக்கு. எஸ்டிமேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எஸ்டிமேட் பண்ணாங்க. 998 கோடி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி எக்ஸ்ட்ராவே வந்துருச்சு. ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அதையும் நிறையா வந்துருச்சு. 6250 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் 6700 வந்துருச்சு. 1500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, 1700 வந்துருச்சு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 24 எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் 26 வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்டகாசமாக இருந்ததுனால இன்றைக்கி ஸ்டாக் வந்து பறந்துருச்சு. ஸோ இந்த ஒரு Q4 ரிசல்ட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து இன்றைக்கி நிறையாவே பறந்துருக்கு. பட் ஸ்டாக் பறக்கிறது முக்கியம் கிடையாது, அது கூட இருக்கிற கம்பெனி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிசல்ட் வந்தோடனே இதுவும் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. 3.5% பறந்துருச்சு. பிரிட்டானியா வந்து பார்த்தீங்கன்னா 2.41%, டாபர் வந்து பார்த்தீங்கன்னா 2.33%. அதுக்கடுத்து பதாஞ்சலி ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூடி இருக்குது. கோத்ரேஜ் கன்சியூமர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூடி இருக்குது. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா 1.5% இவ்வளோ வந்து கூடியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்லேயோட ரிசல்ட்டால் தான். இந்த கம்பெனியோட ரிசல்ட்டும் நல்லா வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கூடிருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனி அது கிடையாது. ஸோ நெஸ்லே அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டு கம்பெனி. ஸோ ஸ்விஸ் எம்என்சி மல்டி நேஷனல் கார்பரேஷன், சுவிட்சர்லாண்டு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியாவில் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான். அடுத்து மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து சாப்பிட்ற பொருளே கிடையாது. பட்டு என்ன செய்ய முடியும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ காஃபி வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க. மேகி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்ற பொருளே கிடையாது, பட் சாப்பிடுவாங்க. பால் பவுடர் வந்து சாப்பிட்றாங்க, கிட்கேட் சாப்பிட்றாங்க, அப்புறம் சாஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொருளே கிடையாது. சுகர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினே இருக்குது. மற்றபடி சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. அடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஸோ நம்ம இந்தியன் ருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறையவே வந்து வீக் ஆயிடுச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்து விட்டனால ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கொஞ்சம் வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிறையா வீக் ஆயிடுச்சு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 24,548 வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம்
நம்ம இப்போ க்ளோஸ் ஆனதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே இருக்குது. அதேமாதிரி க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 95 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் பேட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஈரான்காரங்க வந்து பேசுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இது மெயின் விஷயம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.